எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பால்பாண்டி. நான் அந்த நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றிருக்கேன். எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் குரூப் 1 எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேக்ஸ் 25 மார்க்கு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மேக்ஸை மட்டும்தான் பார்த்துருந்தேன். நான் மேக்ஸ்லையும் தமிழ்லையும் மட்டும்தான் நல்லா படிச்சிருந்தேனே தவிர ஜிகேல இப்பயுமே நான் அரைகுறை தான். ஜிகேல நான் அவ்வளோ படிக்கலை. என்னைய நானே நம்பியிருந்தேன், எப்படியாவது நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவை நடந்த குரூப் 1 தேர்வில் 25 கொஸ்டின் மேக்ஸ் கேட்கணும், ஆனால் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எனக்காகவே கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் 27க்கு 27 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதனால மட்டும்தான் எனக்கு அங்கே போய் ஒரு சீட்டு எனக்காக இருந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் படிக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, எது படிக்கணும், எதில் மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் கரெக்டாக படிங்க. ஜிகே ரொம்ப அதிகமாக இருக்கும், தமிழும் அதிகமாக இருக்கும். மேக்ஸில் எல்லாருமே என்ன நினைக்கிங்க, கஷ்டமாக இருக்கும் மேக்ஸு அப்படின்னு மேக்ஸை படிக்காமல் விட்டுருதீங்க. மேக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மேக்ஸில் உங்களுக்கு மார்க்கு அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் அதிகமாகவே தெரியும். நிறைய பேரோட மார்க்கை கேட்டேன், எல்லாரோட மார்க்கும் அதிகமாக 160 162ன்னு இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட உள்ள மைனஸ் என்னென்னா, அவங்க மேக்ஸில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. 15 கொஸ்டின் கம்மி, 10 கொஸ்டின் கம்மி அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 10 கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா அவங்க மொதல் நாள் கவுன்சிலிங்கே போயிடுவாங்க. இதனால கொஞ்சம் மேக்ஸில் நிறைய பேர் வீக்காக இருக்கவங்க குரூப் 4ல் பாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் மேக்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் சொல்கிறேன் என்னென்னா, நான் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎன்பிசி ஃபீல்டு படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒருத்தரவா சம்பளம் வாங்கினாலும் கவர்மெண்ட் வேலையில் தான் சம்பளம் வாங்கணும். அரசு சம்பளன்றது அப்படி தான். மற்றபடி ப்ரைவேட்டில் போய் சம்பளம் வாங்குறது எனக்கு இஷ்டமே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா, நான் யோசிப்பேன், சரி நம்ம ஒருத்தரவானாலும் கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்கணும்னு நினைக்கும். மற்றபடி என் செலவுக்கு எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவிச்சு. எப்படியாவது இந்த கையில் காசு இருக்காது. நான் இது நாள் வரைக்கும் எந்த வேலைக்குமே போனது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு அண்ணங்க யாராவது ஒருத்தங்க பைசா அனுப்பிடுவாங்க. எல்லாரும் என்னை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா படித்து அடுத்த தடவை குரூப் 4 எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.